வானை மூட்டும் கரவளையோடு தென்னிந்திய திரைத்துறையினுடைய முடிசூடா ராணி நாயகி அம்பிகா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம மேலே நிஜமான பாசம் வச்சுருக்கவங்க கிட்ட இருந்து ஒரு அவார்டு வாங்கும்போது அதுலேயும் ஹாசினி கிட்ட இருந்து அவார்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஃபேவரைட் கேப்டனோட ஒய்ஃப் முன்னால் அது வாங்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நிமிஷம் நான் வந்து என்னை கிள்ளி பார்த்துக்கிறேன். அம்பிகாவுக்கு அவார்டு கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆளா இல்லை வயசாகிடுச்சா? எனக்கு நாங்களாம் ஆக்சிடெண்ட்டில் வந்தோம். இவங்க வந்து ட்ரெயின் ஆகி சின்ன வயசுலேருந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரினா என்னன்னு தெரிஞ்சு அதோட நுவான்சஸ்லாம் தெரிஞ்சு கொஞ்சமாக உள்ளே வந்தாங்க. அம்பிகா ரோல் கிடைக்கலையே நீ எங்கே சுஹாசினி நமக்கு இந்த மேடையில் அதை நம்ம வந்து நிறைவேற்ற போகிறோம். அம்பிகா மேமோட ரோல் ஒன்று வந்து இப்போ நம்ம ப்ளே பண்ணுவோம் ஒரு கேரக்டரோட. அதை நீங்கள் பண்ணால் எப்படி இருக்கும்? என் வாயில நல்லா வந்துட போகுது. இந்த குட்டினாலே முடியலையா? இதை கூட்டி போனா கிழிச்சு கேப்ப நட்டுருவானோ? ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்ஸ்பிரேஷனல் அவார்ட்ஸ் கேட்டகரி, அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஐகானுக்கு இந்த விருதை தரணும்னா நம்ம சாதாரண ஒருத்தங்களை கூப்பிட முடியாதுல்ல. ஒரு முக்கியமான ஒருத்தங்களை மேடை கூப்பிட போகிறோம். பொதுவாக எல்லா ஆர்டிஸ்டும் என்ன ஆசைப்படுவாங்க? ஒரு தேசிய விருதை வாங்கி ஒரு வீட்டில் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் தேசிய விருதுகள் வைப்பதற்காகவே ஒரு வீடு வைக்கிறோம். நம்ம பிராண்ட் அவதார் ஸ்ரீசக்தி விருதுகள் மீது தனி அன்பு வைத்திருக்கக்கூடிய நாடறிந்த இந்தியாவை தாண்டி உலக அளவில் மிக முக்கியமான கலை பயணத்தில் இருக்கக்கூடிய 8 ஆண்டுகளும் எங்களுக்கு ஒரு வாஞ்சையோடு அன்பு செலுத்தக்கூடிய நாடறிந்த நல்ல நடிகை சுஹாசினி மணிரத்னம் அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். பாடல் பாடு பருவமே, புதிய பாடல் பாடு. ஒரு டிஃபரன்ஸ் இல்ல, அந்த பாட்டுல வந்த மாதிரியே தான் இருக்காங்க. ஓகே, சோ மேம் கையால விருது வாங்க போற அந்த நபர் யாரு, விருது யாருக்கு அப்படிங்கறத ஏவில பார்த்தலாம். ஓவர் டு தி ஏவி ப்ளீஸ். ஒரு நடிகையின் புகழ் வெறும் திரையில் மட்டுமல்ல, ஒரு தலைமுறையின் நினைவுகளிலும் நிரந்தரமாகி இருப்பதே உண்மையான வெற்றி. நடிகை அம்பிகா தலைமுறை கடந்தும் நம் மனங்களில் நிரம்பி இருப்பவர். 1970களில் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவின் கதவுகளை தட்டிய இந்த சிறுமி 1980களில் நாயகியாக தோன்றி தென்னிந்திய சினிமாவில் தன் நேர்த்தியான நடிப்பாலும் நளினமான நடனத்தாலும் ரசிகர்கள் மனதிற்குள் எளிதில் உள்நுழைந்தார். சோட்டானிக்கரை அம்மா எனும் மலையாள சினிமாவில் தொடங்கிய இவரது கலை பயணம் நிற்காமல் ஒரு நதி போல இன்னும் தொடர்ந்தபடியே இருக்கிறது. சில முகங்கள் அழகு பேசும், சில முகங்கள் கதை பேசும். அம்பிகா தன் அழகு கண்களாலேயே கதை பேசிய நாயகி. போராட்டங்களுக்கு இடையே வெற்றி அடைய துடிக்கும் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு ஓர் நட்சத்திர அடையாளம். சவால்களை கடந்து சாதனைகளின் பாதைகளில் கம்பீரத்தோடு பயணித்து திரைத்துறையில் தன் அரை நூற்றாண்டை நிறைவு செய்யும் திருமதி அம்பிகா அவர்களுக்கு இன்ஸ்பிரேஷனல் விருது வழங்கி பெருமை கொள்கிறது இந்த சுயசக்தி மேடை. வானை மூட்டும் கரவளையோடு தென்னிந்திய திரைத்துறையினுடைய முடிசூடா ராணி நாயகி அம்பிகா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு கஷ்டம் ஒரு துயரம் இருக்கு அப்படின்னா அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு கூட இல்லை, யூ ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் யுவர் வார்ம் அந்த ஹார்ட், அவங்க சப்போர்ட் அவங்களுக்கு அந்த நேரத்தை நீங்கள் கொடுப்பீங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் அன் அமேசிங் பர்சன். இன்னைக்கு சுஹாசினி மேமுடைய இந்த கையால் இந்த விருது வாங்க அப்படின்றப்போ இது ஒரு செமையான ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயமா இருக்குது. ஹவு ஹாப்பி ஆர் யூ? எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது மேம்? சந்தோஷமான தருணம் தான். அதுவும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம மேலே நிஜமான பாசம் வச்சுருக்கவங்க கிட்ட இருந்து ஒரு அவார்டு வாங்கும்போது என்ன சொல்லுது, பொங்கலில் மறுபடியும் நெய்யும் சர்க்கரையும் போட்ட மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஸ்வீட்,
அது டபுள் ஸ்வீட்டாக மாறிடும். நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா நமக்கு தேவையான டென்ஷன்ஸ் லைஃப்பில் இருந்தாலும் மற்றவங்க எது பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும். ஃபீல் ஆகும்போது அது வெளிப்படையாக சொல்கிறதுல நான் தயங்க மாட்டேன், வெக்கப்படவும் மாட்டேன். பட் இருந்தாலும் எனிவே இந்த தருணம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த அவார்டு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுலேயும் ஹாசினிக்கிட்டேருந்து அவார்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஃபேவரைட் கேப்டனோட ஒய்ஃப் முன்னால் அது வாங்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். சுஹாசினி மேம், உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ரொம்ப ஜாலியாக அந்த ஒரு சிரிப்புலேயே தெரியுது. எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் வைப்ரண்ட் அவுட் தேர். ஒரு நிமிஷம் நான் வந்து என்னை கிள்ளி பார்த்துக்கிறேன். அம்பிகாவுக்கு அவார்டு கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆளா இல்லை வயசாகிட்டா எனக்கு ஏன்னா வாட் அ வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் அவங்க. அதாவது பிறவி நடிகைன்னு சொல்லுவாங்க. நாங்களாம் ஆக்சிடெண்ட்டில் வந்தோம். இவங்க வந்து ட்ரெயின் ஆகி சின்ன வயசுலேருந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரினா என்னென்னு தெரிஞ்சு அதோட நுவான்சஸ்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்தாங்க. எங்களையும் அவங்களோட தங்கையான ராதா மாதிரி ஒரே படத்தில் வரல அவங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கோடு வந்த அந்த டிசிப்ளினோட வந்த அம்பிகாவுக்கு நான் அவார்டு கொடுக்குறது எனக்கு வந்து அவார்டு கிடைச்ச மாதிரியே இருந்தது. அண்ட் ஷீஸ் ஃபேபுலஸ். எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் கமலோட பண்ணீங்களா, அது என்ன படம்? சகலகலாவல்ல இவங்களை ரசித்தேன் நான். ஏன்னா கமல் வந்து ஏதோ கோமாளித்தனம் பண்ணும்போது இப்படி ஒன்று பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்பிரஷன் இப்படி அப்படின்னாங்க. நான் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது, நேராக பார்த்தப்போ சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் நான் பார்த்ததே இல்லைன்னு. இவங்களோட படங்கள்லாம் நான் தெலுங்கில் நடிச்சிருக்கேன், 2-3 படங்கள் ரசிச்சிருக்கேன் அவங்களோட நடிப்பெல்லாம். ஸோ ஹாப்பி, ரிச்லி டிசர்வ்ட். நாங்கள்லாம் கொஞ்சம் சோம்பேறிங்க, குடும்பம் அப்படி இப்படிலாம் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டு படத்தில் நடிக்காமலாம் இருப்போம். ஆனால் அவங்க வந்து நடிப்பு அந்த ஒர்க்கு அப்படிங்கிறத வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க இன்னும் சில பேர் தான் ராதிகா மாதிரி இருக்கவங்க தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்பர் 1 ஒர்க்கஹாலிக் அப்படின்னா வந்து அம்பிகா தான். ஷூட்டிங்னா ரொம்ப பிடிக்கும், நடிப்புனா ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் கிடையாது அவங்களுக்கு. டக்குன்னு லொக்கேஷன் வந்துடுவாங்க. திரும்பி நாங்கள் 2 பேரும் ஒரே ஒரு படத்தில் தான் நடித்தோம் சேர்ந்து, ஒரு மலையாள படம் எழுதாப்புறங்க. ஜஸ்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேர் நடித்தோம். அப்படி ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான சுகந்தமான ஒரு படமாக இருந்தது அது. I'm thinking about all that Ambika and richly deserved and congratulations. Thank you. அதாவது அவார்ட் ஸ்டேஜ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் மாதிரி மாத்திட்டாங்க. நாமெல்லாம் அந்த காலத்துல இல்ல. நாம ஆனா மிக மிக முக்கியமாக கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பொதுவாகவே ஆர்டிஸ்டோ திறமைசாலியோ யாராக இருந்தாலும் இன்னொருத்தங்க கிட்ட டக்குன்னு பழக மாட்டாங்க, ஒரு வேற்றுமை இருக்கும். ஆனால் இவங்களை பாருங்க, எவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்கு பாருங்க. இப்போவும் அதே மாதிரி ஒற்றுமையோடு இவங்க வெற்றி அவங்க கொண்டாடுறாங்க, அவங்க வெற்றி இவங்க கொண்டாடுறாங்க. தேங்க்யூ. நான் ஒரு கேள்வி கேளுங்க. கன்சோல்ல கேட்க சொன்னாங்க. அவங்க நடிப்பு நீங்க பாராட்டினீங்க, உங்க நடிப்பு மேடமும் பாராட்டினாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நடிச்ச அந்த படத்துல நான் நடிச்சிருக்கணும் அப்படிங்க நினைச்சதுண்டா? அவங்க நடிச்ச படத்துல நான் நடிச்சிருக்கலாம் அப்படிங்க நினைச்சதுண்டா? இவங்க பண்ண கேரக்டர்ஸ்ல நான் பண்ணதுண்டான்ட்டு இல்லை. ஏன்னா அந்த கேரக்டர் அவங்க பண்ணாதான் அழகு. இப்போ முதல் மரியாதை ராதா பண்ணாதான் சரியா இருந்தது, நான் பண்ணா நல்லா இருந்திருக்காது. அதனால சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ணாதான் நல்லா இருக்கும். மேம், அந்த எங்கோ கேட்ட குரலை வந்து தெலுங்குல வந்து எனக்கு இவங்களோட ரோல் தான் ஆஃபர் பண்ணாங்க. ஓ அம்பிகா பண்ண ரோல் எனக்கு கிடைச்சிடுச்சே அப்படின்னு பார்த்தா திடீர்னு ராதிகா உள்ள வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் ராதிகாவுக்கு அந்த ரோலை கொடுத்துட்டு எனக்கு ராதாவோட ரோல் ராத்திரி ஃபுல்லாக அழுதேன். எனக்கு அம்பிகா ரோல் கிடைக்கலையேன்னு. பட் அது கூட இட் பிகேம் யூனோ சச் அ பிக் ஹிட். நீங்க கவலையே படாதீங்க மேம், அம்பிகா ரோல் கிடைக்கலையே நீ எங்க சுஹாசினி மேம்க்கு இந்த மேடையில் அதை நம்ம வந்து நிறைவேற்ற போகிறோம். அம்பிகா மேமோட ரோல் ஒன்று வந்து இப்போ நம்ம ப்ளே பண்ணுவோம் ஒரு கேரக்டரோட. அதை நீங்கள் பண்ணால் எப்படி இருக்கும்? வெர்சடைலான ஆக்ட்ரஸ் சுஹாசினி அவங்க ஸ்டைலில் அந்த கேரக்டர் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா ஒரு ட்ரை. உங்களோட ஆசையை நாங்கள் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன். ட்ரை பண்ணலாம். ஸ்க்ரீன் டெஸ்ட் எல்லாம் இல்லாமல் நாங்கெல்லாம் ஆக்ட்ரஸ் ஆகிட்டோம். இப்போ ஃபெயில் பண்ணிடாதீங்க. இல்லை ஐயோ மக்களே, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் சுஹாசினி மேம்க்கு, அம்பிகா மேம்க்கும். இல்லை அவங்க கேரக்டர் அவங்க பண்ணது அப்படியே இருந்தால் தான் அழகு. கண்டிப்பா மேம். அதான் கஷ்டப்பட்டு மேடம் கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டெம்போல வச்சு கடத்திருக்கோம் மேம். ஆமாம் மேம். அதாவது எங்களுக்கு ஆசை மேடம் என்ன வச்சு காமெடி பண்ணுறாங்க. இல்லை ஐயோ நிஜமா அப்படிலாம் இல்லை மேம். அந்த நேரில் நான் தான் சொல்லணும், ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு கன்சோல்ல இருந்து. மேம் பாத்துடலாம் மேம் அந்த சீட் ப்ளீஸ். என் வாயில நல்லா வந்துட போகுது. என் சின்ன குட்டினாலே முடியலையா? இதை கூட்டிட்டு போனா கிழிச்சு கேப்ப நட்டுருவானோ?
மோச படிக்கிற நாயம் மூஞ்சி பார்த்தா தெரியாது. யோ அவன் மண்டே நல்லா உத்து பாருயா. வெள்ளாவி பானையில வேக வச்ச மாதிரி வாட்டுப்பி மண்டைய. ஒரு அன்பான ஒரு பணிவான, அதாவது என்னோட ரியல் கேரக்டர் தெரியாதனால இதெல்லாம் கேட்குறீங்க. ஐயோ என் கூட வேலை செஞ்சு பாருங்க என்னெல்லாம் வரும்னு. இவங்க அம்பிகாவோட கேட்டது அறிவில்லை மூளை இல்லை ஒன்னெல்லாம் எப்படியா நான் வச்சுட்டு வேலை இருக்காங்க அப்படிலாம் பேசுவேன் நான். எல்லாரையும் திட்டுறதே வந்து புத்திசாலி அப்படின்னு தான் திட்டுவேன் நான். இப்போ என் பையன் சொல்லுவான், சொல்லாதம்மா புத்திசாலிங்கிற வார்த்தையோட பொருளே மாறிடுச்சு நீ புத்திசாலின்னு சொல்றதுனால. ஸோ அதனால இதெல்லாம் நமக்கு கைவந்த திட்டுறது கைவந்த கலை தான். ஒரு மாதிரி ஒரு இலக்கிய பூர்வமான சில வார்த்தைகள் என் வாயில நல்லா வந்துடும் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் அவர் மண்டைய பாருங்க மோச பிடிக்கிற நாய் மூஞ்சி பார்த்தா தெரியாது அந்த மாதிரி. நீங்க மேம் நீங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் கூட போட்டுக்கலாம். என் வாயில நல்லா வந்துட போகுது, அதான் ஃபர்ஸ்ட் டைம். வாயில நல்லா வந்துட போகுது. அப்புறம் அடுத்தது ப்ராப்ட் கொடுமா மேம். நீங்களே மானே தேனன்னு என்ன வேணா சேர்த்துக்கங்க மேம். நம்ம பெண்களுக்கு எதிராக நிறைய தடைகள் இருக்கு மேம். அதை போடுறவங்களை பார்த்து என்ன வேணா திட்டுங்க மேம். நாம செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு, மேல இருந்து ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க மேடம்க்கு. யாரெல்லாம் பெண்களின் வளர்ச்சிக்கு தடையா இருக்காங்களோ அவங்களெல்லாம் என்ன வேணா திட்டுங்க மேம். பாருங்க இப்ப நான் நல்லா நடிக்கலன்னு மட்டும் சொல்லுங்க, வாயில வந்துற போது ஏற்கனவே என்ன போட்டு படுத்திட்டு இருக்காங்க, நீங்க வேற கை தட்டலன்னா என் வாழ்க்கையே கட்டு போயிடும். இப்ப கை தட்ட போறீங்களா இல்லையா? அதானே. சபாஷ் சபாஷ். That was super சந்தோஷமா? Thank you so much ma'am. அவங்களுடைய கேரக்டர் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எவ்வளவு வெட்கப்பட்டாங்கன்னு தெரியுமா? ஐயோ இதையா போட்டீங்க. அது ஸ்டார்ட் ஆன ஒண்ணு இல்ல இல்ல இல்ல, எனக்கு இன்னொரு டயலாக் நான் அதுல பேசியிருந்தேன், அதை ஏதாவது போட்டுருவீங்களோன்னு பயம் வந்துருச்சு. மேம் டீசன்ட் எல்லாருக்கும் தெரியும். அப்படிலாம் பண்ண மாட்டோம் மேம். And thank you so much மேம். இவ்வளோ ஸ்போர்ட் பார்த்தீங்க பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ சுஹாசினி மேம் நாங்க கேட்ட உடனே எந்த ஆட்சேபனையும் இல்லாம உடனே ஒத்துட்டாங்க. அப்ப அம்பிகா மேடம் ஒத்துக்க மாட்டாங்கன்றியா? கண்டிப்பா ஒத்துப்பாங்க. யாரு கிட்ட? நான் சொல்றேன். சுஹாசினி மேடம்க்கா அவங்க வந்து பண்ணி காட்டுவாங்க. அவங்க ஒரு சீன் வந்து இப்ப பண்ணி காட்டுவாங்க. அவளே படாதுங்க, ஒத்துக்க மாட்டேன். சரி மேம், சீனை பாருங்க. பண்ணலாம்னா பண்ணல, பாத்துறலாம் ஒரு சீன் உங்களுக்காக. பைரவிகா, எந்த பெண்ணுக்குமே இருக்க முடியாத தாராள மனப்பான்மையும் மனித தன்மையும் உங்களுக்கு இருக்கு. சந்தோஷப்படுறேன். உங்க கணவனுக்கே இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க ஒத்துக்கிறது உங்களுடைய பெருந்தன்மை. ஆனா மறுக்க வேண்டியது என் கடமை. பங்கு போடவே முடியாத சொத்து இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணு உண்டுன்னா அது புருஷன் ஒண்ணுதான். அதை போய் பங்கு போட்டுக்க கூப்பிடுறீங்களே. வெற்றிகரமான ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னால ஒரு பெண் இருப்பான் தானே சொல்லுவாங்க. நான் பிளேட்டைய திருப்பி ஆனாப்பட்ட ஜேகேபியோட அவரோகணத்துக்கே வீழ்ச்சிக்கே காரணமா இருந்திருக்கேனே. இது இப்போ எப்படி என்ன ஆகும்னா, இது நான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கொடுத்த அவார்டு அவங்களே வந்து திருப்பி எடுத்து போயிடுவாங்க. வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் அழகு. மேம் இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு மேம். அந்த ட்விஸ்ட் என்னன்னா, இந்த கேரக்டரை அருக்காணி ப்ளே பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், அந்த ஸ்லாங்ல இருந்தா எப்படி இருக்கும்? அருக்காணினா அந்த ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரி என் புருஷன் தான் ஆண்டனர் ஆண்டனவா? ஆமா, அந்த ஸ்லாங்ல இந்த டயலாக் பேசினா எப்படி இருக்கும்? அவங்க பேசினா நல்லா இருக்கும். எனக்கே கொடுங்க ஹோம்வொர்க்கும். ஆமா, நீங்க எல்லாத்தையும் அவங்க பக்கமே திருப்புறீங்களே. இல்ல இல்ல இல்ல, எனக்கு நான் பேசினா நல்லா இருக்காது. நான் சொல்றது புரியுதுல்ல உங்களுக்கு? நான் நல்லா புரியுது. நல்லா இத சரியா தானே பேசுறேன் மேம். நீங்க கரெக்ட்டா பேசுறீங்க. இத 5 பேர் கொண்ட குழு 5 நாளா உட்கார்ந்து இதெல்லாம் எழுதி கிட்ட சொல்ல சொன்னாங்க. அவங்க தான் கொஞ்சம் ஓவரா சிந்திச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த மேடை ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா நீங்க 2 பேரும் வந்து ஸ்போர்ட்டிவா வந்து ஹேண்டில் பண்ணீங்க. மீண்டும் அந்த இன்ஸ்பிரேஷனல் அவார்டுக்கு வந்து அந்த அவார்டுக்கு நீங்க பெருமை சேர்த்திருக்கீங்க. இருவருக்கும் அரங்கம் நிறைந்த கரவொலியை சுயசக்தி விருதுகள் தருது. இந்த கைத்தட்டலாம் பத்தாது, நல்லா கைத்தட்டணும். Thank you, thank you, thank you. அம்பிகாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you so much ma'am. शक्ति सुय शक्ति उन्हें चंची चुच्ची विल चंदी